Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரவுட்டருக்கு எப்படி ஹோஸ்ட் செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரவுட்டரோட ப்ரிவிலேஜ் மோடில் எனேபிள் பாஸ்வேர்ட் எனேபிள் சீக்ரெட் பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரவுட்டருக்கு டெல்நெட் ப்ரோட்டோகால் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன்லாம் ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை எப்படி என்கிரிப்டட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி ஐபி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ரவுட்டர்லேருந்து ரவுட்டர் கம்யூனிகேஷன் இருக்கான்றதை பிங் கமாண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷன் எல்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ண கான்ஃபிகரேஷனை ஷோ ஸ்டார்ட் அப் கான்ஃபிகரேஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். சிஸ்கோ பாக்கெட் ட்ரேஸ் எஸ்டிமேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன்ஸ்டாலேஷன் ஆக்டிவேஷனில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரிட்ஜ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கேரியருக்கு இம்பார்ட்டண்ட்டான CCNA கோர்ஸை ஈஸியாக கற்றுக்கலாம். CCNA லேப் வீடியோ எல்லாம் CCNA ப்ராக்டிக்கல் லேப் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கு எப்படி ஹோஸ்ட் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ரவுட்டர் செலக்ட் பண்ண போகிறேன். ரவுட்டர் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா நெட்வொர்க் டிவைஸ்ன்ற ஆப்ஷனில் இருக்கும். நெட்வொர்க் டிவைஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதில் ரவுட்டரோட மாடல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் ரவுட்டர் 1941 மாடல் செலக்ட் பண்ண போகிறேன். ரவுட்டர் 0 அண்ட் ரவுட்டர் 1. இப்போ இந்த 2 ரவுட்டரும் கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ண போகிறேன். என்ன கேபிள்னால் சேம் டிவைஸை கனெக்ட் பண்ணாலும் கிராஸ் கேபிள் செலக்ட் பண்ணணும். கிராஸ் ஓவர் கேபிள். கிராஸ் ஓவர் கேபிள் எங்கே இருக்குன்னா கனெக்ஷனில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் கேபிள்ஸ் வருவாங்க. சீரியல் கேபிள், ஈத்தர்நெட் கேபிள் எல்லாமே இருக்கும். இதில் கிராஸ் ஓவர் கேபிளை செலக்ட் பண்ணுறேன். இந்த கேபிள் எடுத்து ரவுட்டர் 0ஓட ஈத்தர்நெட் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0லேருந்து ரவுட்டர் 1ஓட ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0ல் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ரவுட்டர் 0 டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷனுக்கு அதில் 2 மோடு இருக்கும். கான்ஃபிக் மோடு இருக்கும், CLI மோடு இருக்கும். இப்போ நான் CLI மோடில் போகிறேன். CLI மோடுக்குள்ளே போனோன்னே ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். இனிஷியல் கான்ஃபிகரேஷன் டயலாக் பாக்ஸில் கான்ஃபிக் பண்ண போகிறீங்களா, எஸ் ஆர் நோன்னு கேட்கும். நான் எஸ் கொடுத்தேன்னா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கான்ஃபிகரேஷன் போகணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நோ கொடுக்குறேன். நோ கொடுத்ததுக்கப்புறமா தான் என்னன்னா நம்ம வந்து ரவுட்டர் கமாண்ட் மூலிமா நம்ம கான்ஃபிக் பண்ண முடியும். ஸோ நோ கொடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் எனேபிள் ஆகிறது யூசர் மோட். யூசர் மோட்லேருந்து நான் வந்து செகண்ட் மோட் ப்ரிவிலேஜ் மோடு போனோம். அதுக்கான கமாண்ட் எனேபிள் கொடுத்தோன்னே ப்ரிவிலேஜ் மோடு வந்துருச்சு. இதுதான் ப்ரிவிலேஜ் மோட். ஓகே, இங்கே கான்ஃபிகர் டெர்மினல் இந்த கமாண்ட் கொடுத்தோன்னே ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோட் 3rd மோடுக்கு வந்துடலாம். இதுதான் ரவுட்டரோட 3rd மோட். ஓகே, இப்போ இங்கே ரவுட்டருக்கு ஹோஸ்ட் நேம் செட் பண்ண போகிறேன். அதுக்கான கமாண்ட் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் கொடுத்து இங்கே ரவுட்டருக்கு என்ன நேம் செட் பண்ண போகிறீங்களோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே நான் மதுரைன்ற நேம் செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஹோஸ்ட் நேம் ஸ்பேஸ் மதுரைன்னு கொடுத்தேன். இப்போ பாருங்கள், ரவுட்டர் வந்து மதுரைன்னு மாறிடுச்சு. அந்த இடத்துல ரவுட்டர் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃப் ரவுட்டர் மதுரைன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதே ஸ்டெப் வந்து ரவுட்டர் 1லேயே நம்ம பண்ணணும். ஸோ ரவுட்டர் 1ஓட டபுள் கிளிக் பண்ணியாச்சு. CLI மோடுக்குள்ளே போகலாம். சேம் இனிஷியல் கான்ஃபிகரேஷன் டயலாக் பாக்ஸுக்கு நோ கொடுக்குறேன். இது ரவுட்டர் 1உடைய யூசர் மோட். எனேபிள் கொடுத்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்தாச்சு. கான்ஃபிக் டெர்மினல் கொடுத்து ரவுட்டர் 1ஓட கான்ஃபிகரேஷன் மோடு வந்தாச்சு. இப்போ அங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்ததுனால அந்த மோடில் நம்ம என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணலான்னு காமிக்குது. இப்போ பாருங்கள், ஹோஸ்ட் நேம் செட் பண்ணுறதுக்கான கமாண்டை தான் ஹோஸ்ட் நேம் கொடுத்து நம்ம கொடுத்தா வரும். இப்போ நீங்கள் எந்த மோடில் வேணாலும் என்ன கமாண்ட் கொடுக்கணுன்றதை ஹிண்ட்டு தெரியலனா நீங்கள் அந்த மோடில் போய் நீங்கள் கொஸ்டின் மார்க் கொடுத்தா காமிக்கும் ஹோஸ்ட் நேம். இப்போ இந்த ரவுட்டர் 1க்கு நான் சென்னைன்னு நேம் செட் பண்ண போகிறேன். ஸோ சென்னைன்னு கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ரவுட்டர் வந்து சென்னைன்னு மாறிடுச்சு. ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல் ப்ரிவிலேஜ் மோட் பாஸ்வேர்ட் எனேபிள் சீக்ரெட் பாஸ்வேர்ட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, மதுரை ரவுட்டருக்கு எனேபிள் பாஸ்வேர்டும் சென்னை ரவுட்டருக்கு எனேபிள் சீக்ரெட் பாஸ்வேர்டும் செட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ மதுரை ரவுட்டர் வந்திருக்கேன். அதோடைய கான்ஃபிகரேஷன் மோடில் எனேபிள் டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா அந்த எனேபிள் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற 2 மோடு காமிக்கும். அதாவது பாஸ்வேர்ட் டைப் பண்ணி, அதாவது எனேபிள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்கன்னா அது வந்து கிளியர் டெக்ஸ்ட்டில் செட் ஆகும். எனேபிள் சீக்ரெட் சொல்லி பாஸ்வேர்ட் செட் பண்ணிங்கன்னா
அது வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் சைபர் டெக்ஸ்ட்டில் செட் ஆகும். ஸோ நான் வந்து கிளியர் பாஸ்வேர்ட் நார்மல் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுனால எனேபிள் பாஸ்வேர்ட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோமோ அது பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இங்கே நான் வந்து bridge tech 123ன்ற பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். இப்போ ரவுட்டர் 1 அதாவது ரவுட்டர் 0 மதுரைக்கு எனேபிள் பாஸ்வேர்ட் கிளியர் டெக்ஸ்ட்டில் செட் ஆகிடுச்சு, என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் இல்லை. இப்போ என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் சென்னை ரவுட்டருக்கு நான் செட் பண்ணோம். ஸோ அது சென்னையோடைய கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கேன். இங்கே எனேபிள் சீக்ரெட்ன்ற கமாண்ட் டைப் பண்ணுறேன். அது எனேபிள் பாஸ்வேர்ட் கொடுத்தா கிளியர் டெக்ஸ்ட்டில் செட் ஆகும். இப்போ நான் சீக்ரெட் பாஸ்வேர்ட் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா அது சைபர் டெக்ஸ்ட்டில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ சேம் அதே எனேபிள் சீக்ரெட் bridge tech 123 கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாஸ்வேர்ட் வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கும். ஸ்டெப் 2 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல் டெல்நெட் ப்ரோட்டோகால் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 ரவுட்டருக்கும் டெல்நெட் ரிமோட் பர்மிஷன் எனேபிள் பண்ண போகிறோம். இப்போ மதுரை ரவுட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. மதுரை ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோடில் டெல்நெட் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னா லைன் VTY 04 கமாண்ட் கொடுக்கணும். இப்போ லைன் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் VTYன்ற ப்ரோட்டோகால் இங்கே கொடுக்கணும் ரிமோட் ஆக்சஸ்க்காக. ஸோ VTY ஸ்பேஸ் 0 ஸ்பேஸ் 4 0 ஸ்பேஸ் 4ன்றது நம்பர் ஆஃப் யூசர், சைமல்டேனியஸ் யூசர் 5 பேர் இந்த ரிமோட் வந்து அந்த ரவுட்டர் வந்து சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமாண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ரிமோட்டுக்கு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு நான் இங்கே செட் பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிமோட் 123ன்ற பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறேன் டெல்நெட்டுக்கு. ஸோ ரிமோட் 123. நெக்ஸ்ட் கமாண்ட் லாகின். லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுனால லாகின் கொடுத்தாச்சு. இப்போ ரவுட்டர் 1க்கு செட் பண்ணியாச்சு, சென்னை மதுரை ரவுட்டருக்கு. இப்போ அடுத்த சென்னை ரவுட்டருக்கு செட் பண்ணணும். சேம் சென்னை ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோடில் லைன் VTY 0 ஸ்பேஸ் 4 பாஸ்வேர்ட் ரிமோட் 123 லாகின். இப்போ 2 ரவுட்டருக்கும் ரிமோட் ஆக்சஸ் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸ்டெப் 3 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4ல் ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கொடுத்து இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷன் 2 ரவுட்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் மதுரை ரவுட்டரில் இருக்கேன். மதுரை ரவுட்டரோட லைன் கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கேன். நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட் ப்ரிவிலேஜ் மோடில் தான் கொடுக்க முடியும். இப்போ ப்ரிவிலேஜ் மோடு போகிறதுக்கு எக்ஸிட் டைப் பண்ணி அதோட ப்ரீவியஸ் மோடான கான்ஃபிகரேஷன் மோட வந்துட்டேன். இங்கேருந்து 1 செகண்ட் எக்ஸிட் டைப் பண்ணி அதோட ப்ரிவிலேஜ் மோடில் வந்துடுறேன். இப்போது மதுரை ரோட்டோட ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கேன். இப்போது ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்டுக்கு ஷோன்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொஸ்டின் மார்க் கொடுக்குறேன். இப்போ இந்த ஷோ கமாண்டில் என்னென்ன கமாண்ட்லாம், அதாவது ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட் என்னெல்லாம் கொடுக்கலான்னு லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நம்ம அன்சேவ்டு கான்ஃபிகரேஷனான ரன்னிங் கான்ஃபிகரேஷன் பார்க்குறதுக்கான கமாண்ட் என்னென்னா running-config அது கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கமாண்ட் தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ இது எப்படி ஃபுல்ஃபில்லாக டைப் பண்ணலான்னா ஷோ ஸ்பேஸ் running-config கொடுத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இந்த ரவுட்டரில் கான்ஃபிக் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். பாருங்கள், ப்ரிவிலேஜ் மோடில் ஷோ ஸ்பேஸ் running-config. ஓகே, இந்த ரவுட்டருக்கு நம்ம ஹோஸ்ட்நேம் மதுரைன்னு செட் பண்ணோம், அது காமிக்குது. நெக்ஸ்ட்டு எனேபிள் பாஸ்வேர்ட் அது கிளியர் டெக்ஸ்ட்டில் செட் பண்ணோம்ல, bridge tech 123 அதுவும் காமிக்குது. இது கிளியர் டெக்ஸ்ட்டில் செட் பண்ணனால அப்படியே காமிக்குது. இதே சைபர் டெக்ஸ்ட்டாக இருந்தால் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெல்நெட் பாஸ்வேர்டை காமிக்கும். பாஸ்வேர்டு வந்து ரிமோட் 123. ஓகே, இதே மாதிரி நம்ம ரவுட்டர் சென்னை ரவுட்டர்லையும் செக் பண்ணிக்கலாம். இப்போ சென்னை ரவுட்டரில் இருக்கேன். எக்ஸிட் டைப் பண்ணாமல் டேரெக்டாக எண்டு கொடுத்தா கூட டேரெக்டாக ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்துடும். இப்போ நான் எண்டு கொடுத்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்தாச்சு. இப்போ இங்கேயும் சேம் ஷோ running-config. இப்போ பாருங்கள், சென்னைன்ற ஹோஸ்ட்நேம் செட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு எனேபிள் பாஸ்வேர்டு வந்து சீக்ரெட் மெத்தடில் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் செட் ஆகிருக்கு. அந்த bridge tech 123ன்றது இல்லை, அது ஏதோ வேறு ஃபார்மேட்டில் சேவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு VTY டெல்நெட் பாஸ்வேர்டை செக் பண்ணிக்கலாம். டெல்நெட் பாஸ்வேர்ட்
ரிமோட் 1 to 3 அதுவும் செட் ஆகிருக்கு. இப்போ 2 ரவுட்டருக்கும் இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷனை ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கமாண்ட் கொடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5ல் ரவுட்டருக்கு இது வரைக்கும் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டை எப்படி என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த ரவுட்டரில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ மதுரை ரவுட்டரில் நம்ம ஆல்ரெடி ப்ரிவிலேஜ் மோடுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்போம். அந்த பாஸ்வேர்டு கிளியர் டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. எனேபிள் பாஸ்வேர்ட் bridge take 1 to 3ன்றது இருக்குது. இப்போ ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கொடுத்தோன்னே காமிச்சிருக்கு. எனேபிள் பாஸ்வேர்டு bridge take 1 to 3ல இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு அந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோடு போகிறேன். போகிறதுக்கான கமாண்ட் கான்ஃபிக் டெர்மினல். இப்போ இங்கே சர்வீஸ் கமாண்ட் எனேபிள் பண்ணி ரவுட்டரில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் மாற்றுவேன். சர்வீஸ் ஹெல்ப் கமாண்ட் கொடுத்துட்டேன் கொஸ்டின் மார்க். இப்போ அந்த சர்வீஸ் கமாண்டில் இவ்வளோ கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிற கமாண்ட் பாஸ்வேர்ட் -என்கிரிப்ஷன். ஸோ இந்த கமாண்ட் எப்படி டைப் பண்ணலான்னா சர்வீஸ் ஸ்பேஸ் பாஸ்வேர்ட் -என்கிரிப்ஷன் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம இந்த ரவுட்டரில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டு எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ மதுரை ரவுட்டரில் இருக்க பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே என்கிரிப்டட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரவுட்டருடைய கான்ஃபிகரேஷன் மோடில் இருக்கிறதுனால எக்ஸிட் பண்ணி ப்ரிவிலேஜ் மோட் வந்துட்டேன். இங்கே ஷோ ரன்னிங் -config 1 செகண்ட் இந்த கமாண்ட் கொடுப்போம். இப்போ பாருங்கள், மதுரை ரவுட்டருக்கு அந்த பாஸ்வேர்டு என்கிரிப்டட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. bridge take 1 to 3 இல்லாமல் சேம் அதே டெல்நெட் பாஸ்வேர்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். என்கிரிப்டட் மாதிரி இருக்கும். பாருங்கள், ரிமோட் 1 to 3 இல்லாமல் அது என்கிரிப்டட் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸ்டெப் 5 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6ல் ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்கு எப்படி ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ 2 ரவுட்டருக்கும் ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது 2 ரவுட்டரோட ஜிகாபைட் ஈத்தர்நெட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸுக்கு தான் நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். இப்போது மதுரை ரவுட்டரோட ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கேன். நம்ம ஐபி அட்ரஸ் இன்டர்ஃபேஸ் மோடில் தான் செட் பண்ணுவோம். ஸோ ப்ரிவிலேஜ் மோட்லேருந்து கான்ஃபிகரேஷன் மோடு போகிறதுக்கான கமாண்ட் கான்ஃபிகர் டெர்மினல். இப்போது அந்த ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோடு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து இன்டர்ஃபேஸ் மோடு போகிறதுக்கான கமாண்ட் என்னென்னா இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0 இந்த கமாண்ட் கொடுத்தா அந்த ரவுட்டரோட ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0 இன்டர்ஃபேஸ்க்கு போகும். ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் மோடுக்கு வந்துடுச்சு. இப்போ இங்கே ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். அதுக்கான கமாண்ட் என்னென்னா ஐபி அட்ரஸ் 192.168.10.1. இது கிளாஸி ஐபி அட்ரஸ்னால சப்நெட் மாஸ்க் 255.255.255.0ன்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த ஜிகாபைட் போர்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடுச்சு. இந்த போர்ட் ஆக்டிவ் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா நோ ஷட் டவுன் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த போர்ட் லாஜிக்கலாக எனேபிள் ஆகும். பாருங்கள், அப் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி சென்னை ரவுட்டருக்கு நம்ம ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டு போர்ட்டை ஆக்டிவ் பண்ணணும். இப்போ சென்னை ரவுட்டருக்கு போகலாம். இப்போவும் கனெக்ஷன் ரெட்டில் தான் இருக்குது. இன்னும் கனெக்ஷன் வரல, ஏன்னா ஒரு ரவுட்டருக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ சென்னை ரவுட்டருடைய யூசர் மோடில் இருக்கேன். இஎன் கொடுத்தோன்னே பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னா நம்ம ப்ரிவிலேஜ் மோடுக்கு நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம் bridge take 1 to 3. இப்போ நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டு ஹிடனில் தான் இருக்கும். ஓகே, என்ட்ரு கொடுத்தனே அந்த மோடுடைய ப்ரிவிலேஜ் மோடு வந்துருச்சு. இப்போது கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்து சென்னை ரவுட்டரோட கான்ஃபிகரேஷன் மோடு வந்தாச்சு. இப்போ இங்கே இன்டர்ஃபேஸ் ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0 கொடுத்து ஜிகாபைட் ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ் மோடுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஐபி அட்ரஸ் செட் பண்ண போகிறோம். ஐபி அட்ரஸ்
192.168.10.2. Subnet mask 255.255.255.0. Next, port active command, no shutdown. இப்போ 2 ரவுட் இருக்கும், ஐபியை செட் பண்ணியாச்சு. இதோட போர்ட்டும் அப்புக்கு மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் இண்டிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கம்யூனிகேஷன் ரெண்டுத்துக்கும் எனேபிள் ஆகிடுச்சு. ரெண்டுத்துக்கும் ரெண்டு ரவுட்டருக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸ்டெப் 6 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7ல் ரவுட்டர்லேருந்து ரவுட்டருக்கு பிங் கமாண்ட் கொடுத்து கம்யூனிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த 2 ரவுட்டர்லேருந்து கம்யூனிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 ரவுட்டருக்கும் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ மதுரை ரவுட்டர்லேருந்து சென்னை ரவுட்டர் கம்யூனிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ மதுரை ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் மோடில் இருக்கேன். ஸோ ப்ரிவிலேஜ் மோடில் தான் நான் செக் பண்ண முடியும். எண்டு கொடுத்து ப்ரிவிலேஜ் மோடுக்கு வந்தாச்சு. இப்போ மதுரை ரவுட்டர்லேருந்து சென்னை ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். பிங்குன்ற கமாண்ட் டைப் பண்ணி பிங் 192.168.10.2 என்ட்ரு கொடுத்தனே பாருங்கள். சக்ஸஸ் ரேட் இஸ் 80% இருக்குது. அப்போ கம்யூனிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒன்ஸ் அகைன் திருப்பி நீங்கள் அதே கமாண்ட் கொடுத்தீங்கன்னா பிங் 192.168.10.2 கொடுத்தீங்கன்னா 100% வரும். சக்ஸஸ் ரேட் இஸ் 100%. இப்போது 2 ரவுட்டருக்குள்ளே கம்யூனிகேஷன் எனேபிள் ஆகிடுச்சு. ஸ்டெப் 7 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 8 அண்ட் ஸ்டெப் 9ல் இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகேஷனை சேவ் கமாண்ட் கொடுத்து எப்படி சேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஸ்டார்ட் அப் கான்ஃபிகேஷன் கொடுத்து இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகேஷன் சேவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண கான்ஃபிகேஷன் எல்லாம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரவுட்டரோட ப்ரிவிலேஜ் மோடில் இருக்கேன். ஷோன்னு டைப் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா ஹெல்ப் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஷோவில் யூஸ் பண்ணுற கமாண்ட் எல்லாமே காமிக்கும். இப்போ இதில் ஸ்டார்ட் அப் கான்ஃபிக்னு ஒரு கமாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரன்னிங் கான்ஃபிக்னு ஒரு கமாண்ட் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இந்த கமாண்ட், இந்த ரன்னிங் கான்ஃபிக்ன்றது இது வரைக்கும் நம்ம ரவுட்டரில் கான்ஃபிக் பண்ண ப்ரோக்ராம் எல்லாமே காமிக்கும், கான்ஃபிகேஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதாவது டெம்பரரியாக சேவ் ஆனது எல்லாமே. ஷோ ஸ்டார்ட் அப் கான்ஃபிகேஷன் கொடுக்குறேன். அதாவது இது சேவ் பண்ண கான்ஃபிகேஷன், பர்மனெண்ட்டாக சேவ் பண்ண கான்ஃபிகேஷன். இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலை. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டார்ட் அப் கான்ஃபிகேஷன் நாட் ப்ரெசன்ட்னு வரும். இப்போ இது வரைக்கும் அதில் பர்மனெண்ட்டாக எதுவுமே நம்ம சேவ் பண்ணல, கரண்ட் கான்ஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்காக என்ன கமாண்ட்னா ரைட் மெமரின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ரைட் மெமரின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, இது வரைக்கும் நம்ம பண்ண கான்ஃபிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட் அப் ரன்னிங் கான்ஃபிகேஷன் எல்லாம் ஸ்டார்ட் அப் கான்ஃபிகேஷன் மூவ் ஆகும், பர்மனெண்ட்டாக சேவ் ஆகும் அந்த ரவுட்டரில். பாருங்கள், மெமரி பில்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கமாண்ட் கொடுக்குறேன், ஷோ ஸ்டார்ட் அப் -config. இப்போ பாருங்கள், அதே கமாண்ட் அந்த ஷோ ரன்னிங் கான்ஃபிகேஷனில் கொடுத்த கான்ஃபிகேஷன் எல்லாமே ஷோ ஸ்டார்ட் அப் கான்ஃபிக்லேயும் காமிக்கும். இப்படி தான் சேவ் பண்ணிவிட்டு மெமரியை கான்ஃபிகேஷனை பர்மனெண்ட்டாக சேவ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதே மாதிரி நீங்கள் சென்னை ரவுட்டருக்கும் செட் பண்ணிக்கலாம். எண்டு கொடுத்து ப்ரிவிலேஜ் மோட் வந்தாச்சு. ரைட் மெமரி, இப்போது பர்மனெண்ட்டாக சேவாக இருக்கும். ஸோ செக் பண்ணுறதுக்கு ஷோ ஸ்டார்ட் அப் கான்ஃபிக். ஓகே, ஸ்டார்ட் அப் கான்ஃபிகேஷன் இதுதான் சென்னை ரவுட்டரோட ஸ்டார்ட் அப் கான்ஃபிகேஷன்.